ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு குமார்ஸ் புந்தலீர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு செல்ஃப் வாட்டரிங் பாட் வாங்கியிருக்கேன். அது எப்படி நான் வந்து பிளான்டேஷன் பண்ணி அதை எப்படி வைக்க போகிறேங்கிற வீடியோவை இங்கே காட்ட போகிறேன் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நான் ஆன்லைனில் வாங்கின செல்ஃப் வாட்டர். இது வந்து கொக்கோ பீட் கொடுத்துருக்காங்க. இந்த கொக்கோ பீட் வந்து அழகாக சாக்லேட் கலரில் இருக்குது, ரொம்ப திக்காக அழகாக இருக்குது, பார்க்கவே பிஸ்கெட் மாதிரி இருக்குது. அதை என்ன பண்ணுறேன், ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா லைட்டாக வாட்டர் விடணும். ரொம்ப மூழ்கிற மாதிரிலாம் விடக்கூடாது. லைட்டாக வாட்டர் விடணும். வாட்டர் விட்டோடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து க்ரோத் ஆகிட்டு அழகாக நிறையா இதாகுது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். வச்சுட்ட பிறகு அது இன்னும் கொஞ்சம் அப்படியே அந்த கொக்கோ பீட்டெல்லாம் அழகாக நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது கொஞ்சம் வாட்டர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வாட்டர் கூட லைட்டாக ஊற்றிக்கலாம். ரொம்ப வாட்டர் ஊற்றக்கூடாது. ஊற்றுனீங்கன்னா அது ரொம்ப ஈரமாயிரும், நிறையா நசனாயிரும். ஸோ கொஞ்சமாக லைட்டாக அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணோம். அப்போ தான் பாருங்கள், நம்ம சின்னதாக போட்ட பிஸ்கெட் மாதிரி போட்டது எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள் அந்த கொக்கோ பீட். அதை வந்து நம்ம அழகாக இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ இதை கொஞ்சம் பிசைஞ்சு நல்லா அந்த செடி விதை போடுற அளவுக்கு நல்ல மண் மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு அந்த ஈரப்பசை எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு பார்க்கணும் ஈரம் இருக்குதா இல்லையா, நிறைய ஈரம் இருக்குதா. ஈரம் கம்மியாக தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் போதுமான அளவு ஈரம் இருக்கிறதுனால தண்ணி ஊற்றிக்கலாம். இதுதான் அந்த வந்து சில எனக்கு கொடுத்த பாட். மேலே ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. அது அழகாக ஓப்பன் பண்ணுறதுக்கான சிம்பிள் மேலே கொடுத்துருக்காங்க, எப்படி திறக்கணும் ஓப்பன் பண்ணணுன்ட்டு. ரெண்டாவது உள்ளே ஒரு சின்ன பேஸ்கெட் மாதிரி ஒன்று சின்னதாக, அதுக்கப்புறம் தண்ணி கப்பு, வாட்டர் கப்பு, இந்த 3 தான் இப்போ வந்து இந்த செல்ஃப் வாட்டர் பாட்டை நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போகிறோன்னா, அந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கொக்கோ பீட்டை அதில் உள்ளே கொட்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும், கீழே சிந்தாமல் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும். ஏன்னா அப்போ அந்த சின்ன அந்த பேஸ்கெட்டில் சுற்றி ஓட்டையாக இருக்கிறதுனால கீழெல்லாம் சிந்தும். அதை நீங்கள் சிந்தாமல் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே வச்சு டம்ப் பண்ணணும். ரொம்ப அழுத்தியும் வைக்கக்கூடாது, லேயராக அழகாக பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்த சீடு, அந்த நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண இந்த சீடோடு சேர்த்து வந்திருக்கு. அந்த சீடு வந்து நான் இப்போது பார்க்க போகிறேன். இதான் இந்த சீடு அழகாக இருக்குது, வெந்தயம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த சீடை எடுக்கிறேன், கொஞ்சோண்டு எடுக்கிறேன், ஒரு 10 சீடு எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப போடக்கூடாது. ஒரு 10 சீடு எடுத்து நார்மலாக நம்ம எப்படி தோட்டத்தில் செடியில் நம்ம போடுறோமோ அந்த மாதிரி, தொட்டியில் எப்படி போடுறோமோ அந்த மாதிரி லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி மேலே ஒரு விதை மேலே ஒன்று போடாமல் எல்லா சர்ஃபேஸாக எல்லா இடத்துலையும் விதை இருக்கிற மாதிரி போட்டுட்டு லைட்டாக மேலே மண் போடணும். லைட்டாக அப்படியே மூடுற மாதிரி, அந்த விதைகள் மூடுற அளவுக்கு மண் போடணும். இருக்கிற அந்த கொக்கோ பீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மண் போட்டு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை லைட்டாக தட்டணும். அந்த பேஸ்கெட் மாதிரி இருக்கிறது லைட்டாக கீழே அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த பாட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடணும். பாட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த இது இருக்குது. உள்ளே அழகாக போய் உட்காந்துடுது. அழகாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த கப்பு மூடி இருக்கும், அதையும் அழகாக என்ன பண்ணிடணும், அந்த ஏரை போட்டிருக்காங்க, எப்படி லாக் பண்ணணும் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக மூடணும். அழகாக மூடிட்டு பாருங்கள், இதுதான் நம்ம செல்ஃப் பாட் ரெடி ஆயிடுச்சு. விதை போட்டு அழகாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போது வாட்டர் எப்படி இதுக்கு தண்ணி ஊற்றணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே வெளியே பாருங்கள், தண்ணியினுடைய லெவல் பார்க்குறதுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க, தண்ணி ஊற்றுற இடமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை லைட்டாக அந்த நேபை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அது உள்ளே தண்ணி ஊற்றணும். அந்த நேபை ரிமூவ் பண்ணினா ஒரு ஹோல்ஸ் தெரியுது. அந்த ஹோல்ஸில் கொஞ்சமாக நிறைய ஊற்றிடக்கூடாது, லைட்டாக. ஏன்னா நம்ம இங்கே தண்ணி ஊற்றணுன்னா கீழே அந்த வாட்டர் லெவல் தெரியும். அது கிளாஸ் மாதிரி கீழே வாட்டர் லெவல் இருக்கிற ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் வந்து வாட்டர் லெவல் அதிகமாக ஊற்றினாலும் கம்மியாக ஊற்றினாலும் நம்ம இந்த கீழே இருக்க பாருங்கள், இந்த வெள்ளை கலரில்
இருக்கிற இதில் தெரியும் எப்படி தண்ணி லெவல் எவ்வளோ இருக்குது. இதில் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஊற்றிக்கலாம், அதிகமாக இருந்துச்சுன்னா மெயின்டைன் பண்ணிவிட்டு எவ்வளோ கம்மியாகுதோ அப்போ நம்ம திருப்பியும் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த வாட்டர் லெவலை பார்க்கறதுக்கு தான் இந்த இடத்துல இந்த தொட்டிக்கு கீழே அழகாக கொடுத்துருக்காங்க. இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. நான் மேலே ஊற்றுறேன், தண்ணியினுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இங்கே லெவல் தெரியுது, நம்மளுக்கே தெரியுது அழகாக. பாருங்கள் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு 1 வீக் கழிச்சு எடுத்தேன். அதனுடைய வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன துளிர் விட்டுருக்கு. அதே மாதிரி பாருங்கள் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சும் விட்டுருக்கேன். நல்லா அழகாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.